கட்டிக்க போறவர்னாலயே இந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவத்தினால இந்த பொண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. கர்நாடக மாநிலம் தார்வார் டவுன் காந்தி சவுக் பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த 19 வயசாகிற சகியமுல்லா. இவங்களுக்கும் 23 வயசாகிற சபீர் என்பவருக்கும் இன்னும் 2 வாரத்துல மேரேஜ் ஆக இருந்திருக்கு. இந்த நிலையில தான் இந்த சகியமுல்லா ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி நேர்முக தேர்வுக்கு போறதா சொல்லிட்டு தான் மேரேஜ் பண்ணிக்க போற சபீரை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அங்க அவர் கூட சேர்ந்து பல இடங்கள்லாம் சுத்தி பார்த்திருக்காங்க. அப்போதான் திடீர்னு 2 பேருக்கு இடையில மேரேஜ் தொடர்பான விஷயத்துல வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனால கோபமான சபீர் சகியாமுல்லா போட்டிருந்த புர்காவால அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சதுல அந்த பொண்ணு சம்பவ இடத்திலே இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு அந்த பொண்ணோட உடலை ஆள் நடமாட்டம் இல்லாத சாலை ஓரத்துல வீசிட்டு போயிருக்காரு. அந்த வழியா போனவங்க இறந்த நிலையில கடந்த அந்த பொண்ணை பார்த்துட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா போலீஸ் பல பேர்கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க. அப்போதான் இந்த பொண்ணை கட்டிக்க போற சபீர் கிட்டையும் விசாரணை பண்ணதுல போலீஸுக்கு அவர் மேல சந்தேகம் அதிகமாயிருக்கு. இந்த சபீரை பிடிச்சி போலீஸ் விசாரிச்சதுல சகியாமுல்லா மேல ஏற்பட்ட சந்தேகத்தினாலதான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணதா சொல்லியிருக்கிறாரு. இன்னும் 2 வாரத்துல தனக்கு மேரேஜ் ஆகி மனைவியா வரப்போறவங்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவத்தை பண்ண இவரை இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க.